ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான். இது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இதை டக்குன்னு வீட்டில் வந்து செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் எந்த ஸ்நாக்ஸும் இல்லாதப்போ மஸ்ட் கோ ரெசிபி பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான். இந்த சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 1/2 கிலோ வந்து நான் உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே மண், தூசி எல்லாமே இருக்கும். கம்ப்ளீட்டாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் 1 கிலோ உருளைக்கிழங்கு கூட எடுத்து செஞ்சுக்கலாம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 1/2 கிலோ உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம பீலரை வச்சு இதுக்கு மேலே இருக்க தோலெல்லாம் வந்து பார்த்து சீவி எடுத்துக்கணும். உங்ககிட்ட பீலர் இல்லைனாலும் பரவாயில்ல, அருவாள் மனையில் இருக்குது பார்த்தீங்களா, அருவாள் மனையில் நீங்கள் தோல் சீவி எடுத்துக்கலாம். பீலர் இருந்தால் இன்னும் சுலபமாக இருக்கும். ஸோ உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து தோல் சீவிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்குல இருக்க தோல் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சீவி எடுத்தாச்சு. இதை சீவினதும் நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணியை சேர்த்துட்டு தோல் சீவின உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்ட பிறகு இதை வந்து சீவ ஆரம்பிக்கணும். இப்போ இதை நல்லா வந்து எடுத்துட்டு உருளைக்கிழங்கு ஸ்லைசர் இருக்கும், அந்த ஸ்லைசரில் வச்சு நீங்கள் வந்து பொறுமையாக இந்த மாதிரி வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த ஸ்லைசர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து நல்லா மெல்லிஸாக வந்து அருவாள் மனையிலே வச்சு சீவி எடுத்துக்கோங்க. ஸ்லைசர் இருந்தால் பெட்டர், ஏன்னா நமக்கு வந்து நல்லா வந்து மெல்லிஸாக சீவ வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மீதமுள்ள உருளைக்கிழங்கு எல்லாமே சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்திருந்தது. உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சீவன பிறகு இதை எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு மெல்லிஸாக நமக்கு சீவி எடுத்துக்கிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு மெல்லிஸாக இருக்கணும். அப்போ தான் வறுக்கிறப்போ நமக்கு வந்து ஈவனாக வறுப்பட்டு வரும், டக்குன்னு வறுப்பட்டு வரும். இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து 5 நிமிஷம் இந்த பவுல் தண்ணியிலே வந்து ஊற வச்சு எடுக்கணும். ஏன்னா வந்து உருளைக்கிழங்குல நமக்கு ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கனால அதை அப்படியே வந்து சேர்த்துக்கக்கூடாது. 5 நிமிஷம் நம்ம வந்து இந்த தண்ணியில் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா ஊறட்டும். இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ இது நல்லா வந்து ஊறி வந்துருச்சு. அடுத்து நான் வந்து ஒரு ஒயிட் கிளாத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை நல்லா கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு ஒவ்வொரு உருளைக்கிழங்காக எடுத்துகிட்டு இந்த ஒயிட் கிளாத் ஸ்ப்ரெட்டில் வந்து நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்குல இருக்க தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம இப்படியே சேர்த்தோம்னா வெடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இதை கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆன பிறகுவே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஸோ இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம வந்து இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கணும். இதை வந்து மேலே வந்து தண்ணி இருக்கும், அதனால் நம்ம வந்து இன்னொரு ஒயிட் கிளாத்தை எடுத்துகிட்டு நல்லா ஒத்தி ஒத்தி எடுக்கணும். இது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வந்து ஒத்தி ஒத்தி எடுத்துட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து ஆறிடுச்சு. இது ஒன்று ஒன்றா எடுத்து பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இந்த உருளைக்கிழங்குல கம்ப்ளீட்டாக ட்ரை ஆன பிறகு நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அப்போ தான் வறுக்கிறப்போ வெடிக்காமல் வரும். இல்லைனா நமக்கு வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். ஸோ பொறுமையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் வந்து 1/2 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடலாம். அடுத்து நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து காய வச்சு எடுத்து வச்சாச்சு. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுக்கிறது தான் அடுத்த வேலையே நமக்கு. ஸோ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடான பிறகு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குறைஞ்சது எண்ணெய் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா வந்து காஞ்சி வரணும். இப்போ நான் ஒன்றே ஒன்று சின்னதாக எடுத்து போடுறேன். இது போட்டதும் மேலே எழும்பி வந்தால் கரெக்டாக நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம சீவி வச்சுருந்த எல்லா உருளைக்கிழங்கையும் எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்க்குறப்ப பார்த்து பொறுமையாக சேருங்க, அவசரம் வேண்டாம். ஸோ கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது பேட்ச் பை பேட்சாக பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ மெதுவாகவே செய்யலாம். இப்போ இதை சேர்த்ததும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம்.
அடுத்து நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்த உப்பு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து இதில் இந்த மாதிரி எடுத்து தெளித்து விட்டுக்கலாம். அப்போ தான் உருளைக்கிழங்கு வேகிறப்பவே உப்பு வந்து இந்த உருளைக்கிழங்குல இறங்கும். அதனால தான் நம்ம வந்து உப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்ததும் இம்மீடியட்டாக நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தூரமாக இருந்தே உப்பு தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஸோ கிட்ட இருக்க வேண்டாம். இந்த மாதிரி வந்து ஈவனாக நல்லா வந்து கலந்து விடுங்க. இதை நல்லா வந்து வறுபட்டு வரணும். ஸோ இம்மீடியட்டாக நீங்கள் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வறுத்து விடணும் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து நமக்கு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு சிப்ஸ் பார்த்தீங்கன்னா. இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் நல்லா வந்து வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் நல்லா வெந்துடும், உள்ளார வேகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு உருளைக்கிழங்கு சிப்ஸை பார்த்தீங்கன்னா. கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிக்கலாம். ஸோ இதே போல் மீதம் உள்ள உருளைக்கிழங்கு எல்லாமே பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு வந்து சிப்ஸ் வந்து தயாராகிடுச்சு. இந்த அளவுக்கு எனக்கு வந்து வந்திருந்தது. நம்ம 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்ததுக்கு இதை ஒரு மிக்சிங் பவுலில் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ பொரிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாமே ஒரு மிக்சிங் பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு மசாலாஸையும் சேர்த்துக்கணும். ஸோ இப்போ இதை மாற்றியாச்சு. இப்போ வந்து பெருங்காயத்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி பார்த்ததும் கம்மியாக இருந்தால் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகுத்தூளை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் நல்லா வந்து கலந்து விடணும். இந்த ஈவனாக இந்த மாதிரி வந்து குலுக்கி விடுங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம மசாலாஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். ரொம்ப மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நமக்கு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து தயாராகிடுச்சு. குழந்தைங்க இந்த சம்மர் ஹாலிடேஸில் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கு பயம் இல்லாமல் இருக்கும். ஒரு சிப்ஸ் எடுத்து உடச்சி பாருங்கள், நல்லா மொறு மொறுப்பான நமக்கு சிப்ஸ் வந்து தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் வந்து ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதே போல் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.